சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா இந்த சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் தேங்காயோட சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முட்டை வேக வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். முட்டை அப்பளத்தோடு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள்.